வெல்கம் டு கைஸ். எல்லா தடவையும் என்ன உடக்குமோ இன்னும் என்னன்னா மனசுல 2 இடம் கோவாக்கு ட்ரிப் பண்ண மாதிரி அவர் என்னன்னா ஒரு நிக்கரம் பண்ணி நம்ம விட்டுருக்காரு. இவன் என்னன்னா ஊட்டிக்கு அந்த மாதிரி சொட்ட வந்திருக்கேன். தம்பி அது கூட குழப்பம் இல்லை. இங்க பாரு ஃபேஷனாமா கேட்டான். பேண்டஸ் சைட பத்தியா அது ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வார வழியில என்ன ஆச்சுன்னா பைக் ஓட்டும் போது மது போதையில் ஓட்டக்கூடாது. அது வந்து தவற விட்டதுனாலதான் இந்த கோளாறு வந்தது. வேற எதுனாலும் கிடையாது. நாட்டுக்காக எப்படி குடிக்கிறான் பாரு, உண்மையான குடிமகன்டா. 10 பேர் பிளான் போட்டிருந்தோம். கடைசியில வந்தது கேமராமேன் சேர்த்து 4 பேர். நான் அவ்வளவு வேணும்னு கூட இல்ல. ஆல்ரெடி நான் என்ன செலவுலதான் போறது. போற இடத்துல எனக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், எனக்கு வந்து ஜூஸ் வாங்கணும். ஒரு 5 அடி நடக்கணும். அதுக்கு முன்னாடி செல்வான், ஐயோ எங்கிட்ட இருக்கு, ஒருத்தங்களாம் இப்படி நெஞ்ச பிடிப்பான், ஒருத்தன் வயத்தை பிடிப்பான். நான் தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நான் அவ்வளவு எல்லாம் கூட இல்ல. நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டேன். 4 பேர்ல வந்து ஒண்ணு கேன்சல் ஆச்சு. இது சும்மா கிடந்துச்சு வீட்டுல. அதனால இதை தூக்கிட்டு வந்தேன். அப்பவே சொன்னேன் நான் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து சரி ஓகே குழப்பம் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தோம். யாரும் வந்து மது போதையில் வண்டி ஓட்டாது. நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. இதை சொன்னாச்சு கேட்கல. வேணா நீங்க கமெண்ட்ல வேணா இதை அட்வைஸ் பண்ணி விடுங்க. இங்க அண்ணன் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என் மூஞ்சில சாங்கிச்ச மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இருந்து கைஸ். என்னதான் இருந்தாலும் உங்க கேங்ல இதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு பைசா இல்லாட்டாலும் நமக்குன்னு ஒரு அண்ணன் இருப்பான் பலியாடு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவன் தான் பைசா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அவனதான் மாட்டி விட்டு நம்ம எஸ் ஆகும். நம்ம வந்தது கன்னியாகுமரி ஊர்ல. நீங்க என்ன சம்பந்தமே இல்ல 2 காஸ்டியூம் போட்டு இதுலயே நின்னுட்டு இருந்தா இன்னும் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். 3 மணி ஆனா கடையை போட்டுட்டு வீட்டுல போவோம், பிரச்சனை தீர்த்துட்டு நேரா போவோம். அடுத்த வீடியோ போட வேண்டியது இருக்கு. நீ எந்த கடையை சொன்ன? கடை நம்ம போற எடுத்தது அந்த கடையில அந்த கடை எப்போ பார்த்தாலும் 11 மணில இருந்து கடை ஓப்பனிங். இப்ப குடிச்சு என்னன்னா இல்ல 3 மணி போட்டுதான் 10 மணி போட்டுதானு தெரியல. தேவையா இந்த தேவையான்னு ஒரு கத்தி கிடைக்குமா? காரணம் நான் சூசைட் அட்டன் பண்றேன். அதாவது ரொம்ப நாள் இந்த ஸ்பாட் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு நாள் வந்து ரெயின் நாள்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னொரு நாள் வந்து அவன் பொண்டாட்டி விடல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு நாள் அவன் லவர் விடல, ஒரு நாள் அவன் லீவு கிடைக்கல, அப்படின்னு இந்த vlog வந்து ரொம்ப நாளா எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னைக்கு வந்து ஃபைனலா வந்திருக்கோம். இப்போ உள்ள விடுவாங்களான்னு தெரியாது. இனிதான் போனோம் செக் போஸ்ட்டுக்கு. காலமேயும் நேற்றுக்கு ஃபுல்லாவே மழையா இருந்து இன்னைக்கு மழை தான். நாங்க வரும்போது ஆக்சுவலா மழை வந்து அந்த மழை இல்லை இடியே வந்தாலும் எல்லா விளாக்லையும் சொல்லியதான் மழை இல்லை இடியே வந்தாலும் எங்க எம்ஜிஎம் விளாகர்ஸ் ஓயாது. அம்பிட்டு வெறி மாப்பிள்ளைக்கு. ஆனா உண்மையிலே இவ்வளவு நாள் கூட்டின்னு போனது சூப்பரா ஒரு டைலாக் அடிச்சான். நாங்க வந்து காளிகேசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டு தான் போறோம். இது வந்து கீரிப்பாறை அந்த சைட்ல இருக்கு. ஸோ இப்போ செக் போஸ்ட் இப்போ வரோம். நாங்க செக் போஸ்ட் போயிட்டு வந்து அங்க எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். போறோம், ரசியை தாக்குறேன், குட்டியா தூக்குறோம். காளிகேசம் முன்னாடி போனேன்னா ஒரு பர்சன் வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி பைக்கு வந்து 20 rupees, காருக்கு வந்து 50 rupees, வேனுக்கெல்லாம் வந்து தெரியல எப்படியும் 100 ரூபாய் வாங்குவாங்க. இந்த ரைட் சைட்ல இருக்க வியூ பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஒருக்கா வந்தப்போ அங்க தண்ணியே இல்லை. ஃபுல்லா நம்ம நடுவர போனா கூட ஃபுல்லா நடந்தே போகலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி. இப்ப போனா மண்டையை போட்டுறோம். அதுவும் இந்த மாதிரி கோளாறு பிடிச்சதோட எல்லாம் கொண்டு நடக்கிறதே ஒரு டாஸ்காவே இருக்கு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. வந்து நாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறோம். உள்ள போயிட்டு காளிகேசத்துல உள்ள அங்க ஒரு டெம்பிள் இருக்கு, பிளஸ் அந்த டூரிஸ்ட் ஹோம் என்னன்னு காமிச்சாரோம். இது ஒரு பார்க்கு. இங்க வந்து கேஃபிடேரியா அதாவது கேண்டீன்லாம் இருக்கு. சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். ரெஸ்ட் ரூம் இருக்கு, பிளஸ் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கு. போட்டிங் உண்டு, பட் இப்போ அலோடு இல்லை. மற்ற மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வந்தால் ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து திரும்பவும் அடுத்தடுத்த வைப்புகளுக்கு இப்படி ஆர்வம் ஆகிட்டு இருக்கிறானா
வந்துட்டோம். கேசம். வந்தோடனே எங்களை வரவேற்க விதமாட்டு மழை ஸ்டார்ட் ஆயாச்சு. வந்தோடனே என்ன எனக்கு என்ன அதெல்லாம் அப்ப இல்ல, ஏன்னா ரெயின் கோட் இருக்கு. 3 இயரும் ஜிங்கி அடிச்சு இந்த மாதிரி ஸ்பாட்ல மழை ரெயின் கோட் போட்டானங்க கிழிச்சு ஆத்துல ஏறுவேன். பாக்குதியா ஆறு சூப்பரா இருக்கு. என்ன ஃபுல்லா மரம் ஆறு சூப்பரா இருக்கு. ஆறு ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்ன குழப்பம்னா அந்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மழை கிளியர் ஆயிருந்து இப்போ வந்து பாக்குற மொத்தமா இப்ப என்னன்னா பருவமழை காலம். பருவமழை காலம் போய் என்ஜாய் பண்றது நான் கோளாறு பசங்க மாதிரி வைத்தியம் சாதிச்சுக்காருங்க. இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் காளிகேசம் வந்தோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. அதுதான் காளிகேசம். பட் இதை தாண்டி வந்து காளிகேசத்தில் இன்னொரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது. ஸோ அது போகிறவே தான் இது. நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வரவங்க வந்து இந்த ஹிடன் ஸ்பாட் போங்க, பட் வந்து சேஃப்டியாக போயிட்டாங்க. பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 500 மீட்டர் உள்ளாடி கோயில். நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அங்கே எதுவும் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அடுத்த ஸ்பாட்டு போகிறோம். கண்டிப்பாக குளிக்கலான்னு பிளான் இருக்குது. ஆல்ரெடி மழையில நனைஞ்சு நல்லா குளிச்சாச்சு. இன்னும் போய் அங்கே போய் குளிக்கிறோம். இங்கே கேமராமேன் இதுக்கு மேலே நாங்கள் பேசிட்டு இருந்தால் மழையில நனைஞ்சிருவான். அதனால வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அடுத்த இது வீடியோ போயிட்டு வந்து சுட சுட அன்னதானம் இருக்கு, சாப்பிடுறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கைஸ், நாங்கள் அந்த ஹிடன் ஸ்பாட் வந்துட்டோம். இதுதான் அது. பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கும். ட்ரெக்கிங் ஆட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இது வந்து ஹிடன் ஸ்பாட் ஒரு ஸ்பாட் ஆகும். காளிகேசன் சொல்லி அந்த கோயில்கிட்ட இருக்காதான். பட் அதுக்கு கொஞ்சம் இங்கே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் பார்க்கலாம். கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் இங்கே குளிக்க போகிறோம். இப்போ இந்த பிளேஸ் வந்து நான் ரெஞ்சுக்கு வந்து காமிச்சு கொடுத்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கேன் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு பாருங்க. வெளியே நம்ம ஊரை விட எல்லாமே வெளிநாட்டுல உள்ளவங்க தான் நிறைய வராங்க. அது நோட் பண்ணுங்க. ஆமாம், மெயினாக என்னன்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து போகக்கூடாது. அதான் வந்து மெயினாக இது. அங்கே போகக்கூடாது. அங்கே டேஞ்சரான ஸ்பாட்டு. இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே நடந்து போகவும் கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டு. இது வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் லிமிட். இங்கே குளிச்சிக்கலாம். இதுல என்ன ட்விஸ்ட்னா, எங்களை கூட அந்த கேமராமேனுக்கு இல்ல உள்ள கிடைக்க மீன் வேணுமா, அவனுக்கு மீனை பிடிக்க போறான். அவனுக்கு கிளியரா கேமராவே பிடிச்ச தெரியாது. இவன் எல்லாம் வச்சுட்டு நாங்க படியா பாடுறதுக்கு சாவுல சாவுல செத்த பையில இடம் மேக்சிமம் ஓவரா டஸ்டா தான் இருக்கு. ஆனா அந்த விதத்துல பார்க்கும்போது காளிகேசம் பெட்டர். ஏன்னா தண்ணி எல்லாம் சூப்பரா கிறிஸ்டலா இருக்கு. பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படி ஒரு இடம் நான் ஒண்ணுமே பாக்கல. சோ அந்த விதத்துல நான் காலேஜ்ல பாராட்டுறேன். கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பிளாஸ்டிக் போடுறீங்க. தயவுசெய்து இந்த மாதிரிப்பட்ட இடத்தெல்லாம் வந்து நாசம் ஆக்காதீங்க. பிளாஸ்டிக்லாம் போட்டு இங்க தண்ணி வந்து செம்ம கிறிஸ்டலாக நல்லா குளிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இன்னைக்கு குளிக்க தான் போகிறோம். இந்த மாதிரி ஸ்பாட்லாம் வரணும்னா எங்கள் எம்ஜிஎம் vloggers வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் மேலும் எங்களை வளர்த்திட்டு போங்க. இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்டை நாங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹிடன் ஸ்பாட் மட்டும் இல்லை, வேற டூரிஸ்ட் ஸ்பாட்டை நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? போ